ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இளையராஜா சார் பாண்டிச்சேரிக்கு வராருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இசை கச்சேரி நடைபெற போகுது. அது என்னைக்குன்னா 14 ஜூன் அன்று தான் நடைபெற போகுது. அதாவது சாட்டர்டே இன்று தான் 6 மணிக்கு நடக்க போகுது. ரொம்ப ஸ்டேஜோட லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் மைதானத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு. உப்பளம் எக்ஸ்போ கிரவுண்ட். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நம்ம சேனலோட வீடியோ வரும். உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா புக் மை ஷோவில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பேர் வெளியூரில் இருப்பாங்க, அவங்களால பார்க்க முடியாது போகலாம். அவங்களுக்காக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க ட்ரை71ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட நேம் வந்துடும். அதில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸ்டேஜஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க, ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துருக்குறோம். ஸ்டேஜஸ்லாம் எப்படி போட்டிருக்காங்க என்னன்றது எல்லாமே எடுத்துருக்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பேசி எப்படியோ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஷூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் அமர வேண்டிய இடங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. லைவாக போய் பார்த்ததுக்கு வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ பேர் உக்காஞ்சி அந்த ஷோவை ரசிக்கணுன்ட்டு அந்த இறைவன் படைப்பில் நம்ம வந்து இதை பார்க்கணும். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிவிலேயோ ஒரு தேட்டர்லேயோ இப்படி தான் பார்த்துருப்போம் இளையராஜா சாரோட நிகழ்ச்சி. இன்றைக்கி லைவாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி அவரோட சாங் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஃபெயிலியர் ஆகாது, எல்லாமே செம்ம ஹிட்டு. அதனால் வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு பாட்டு கூட வேஸ்ட் ஆகாது. எல்லாருமே உட்காந்து ஸ்டே பண்ணி பார்ப்பாங்கன்ட்டு என்னோட நம்பிக்கை. உண்மையிலே இளையராஜா சாரை பற்றி சொல்லணுன்னா, நம்மளுக்கு வீட்டில் 1008 கஷ்டம் இருக்கும். ஒரு மனிதனுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். சில பேருக்கு லவ் ஃபீலிங்காக இருக்கலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருக்கும், சில பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும், ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ இந்த சாங் கேட்கக்குள்ள நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இளையராஜா சாங்ஸ்ன்னு போட்டு அதை வந்து கேட்டாக்கா நமக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அந்த நைட் டைமில் அது மாதிரி வந்து நம்ம அந்த பாட்டை அவர் கேட்கறதுனால எல்லாமே அப்படி மைண்டே ஒரு ஃப்ரெஷ் ஆகும்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாருமே வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணி அந்த பாட்டை கேட்கறது, இங்கே வந்து பார்க்குறவங்க எல்லோரும் இல்லாமல் இதை லைவ் ஷூட் பண்ணி பார்க்குறவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்டேஜ் பாருங்கள், செம்மத்தியாக இருக்குது. லைட் எஃபெக்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்குது. நான் கிட்டே போய் பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியல. இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட இங்கே ரொம்ப பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இதை செட் பண்ணி போட்டு அவங்க ரெடி பண்ணி இவ்வளோ வேலை செய்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஷோவை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இதெல்லாம் அவங்க செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தான் தெரியும். இந்த பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் பெயிண்ட்லாம் வேறு பண்ணுறாங்க. செம்ம ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வெயில் பயங்கரமாக வெயில் இருக்குது. என்னால் நின்று கூட ஷூட் பண்ண முடியல. ஆனால் அவங்க வந்து இதை வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்க. இதனால் வருமானம் இருந்தாலும் இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்துட்டு நம்மனா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு எவ்வளோ கஷ்டப்படாங்கன்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.